சொல்கிறான். அவெல்லாம் எம்ஜிஆரை படத்தில் பார்த்துது. நான் எம்ஜிஆர் கூட ஒன்றாவே உட்காந்து சாப்பிட்டேன். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு இந்த கையால் தான் முதல்ல அவர் குண்டடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருந்தபோது டிபாசிட்டே கட்டணவன் நான் தான். ஆனால் 67 இருந்து நான் தேர்தல் வேலை செய்கிறேன். 67, 71 பார்த்தால் பெண்கள் ஓட்டு அப்படியே உதயசூரியன் தான் விழும். ஆண்கள் ஓட்டு தான் இப்படி அப்படி மாறி மாறி வரும். அப்போ எம்ஜிஆர் போன பிறகு 77 இருந்து நான் ஒரு 2 எலெக்ஷன் போனேன். நான் 5-6 எலெக்ஷன் நின்று ஒரு 4 எலெக்ஷனில் சேர்மனா இங்கே கூட நண்பர் ஒருவர் சொன்னாங்க 4 முறை 5 முறையாக தலைவராக இருக்காங்க. 2 முறை மோடி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தார். இதே கோயம்புத்தூர் தொகுதி வந்தார்ல, ரோட் ஷோ நடத்தினார்ல, அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்டார்ல, 8 முறை வந்த மோடியே போகும் ஊருக்கு திரும்பி என்று அனுப்பிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். கோவை மாவட்டத்திலே சென்ற தேர்தலில் 10 தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற இயலவில்லை. ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய இந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி அவர்களை தலைவர் அவர்கள் நியமித்த பிறகு வருவதற்கு முன்பாக 8 தொகுதியை தான் திமுக வெற்றி பெற்றிருந்தது. 2021 6 இன்றைக்கு தேர்தல் வைத்தால் கூட இந்த 29 தொகுதிகளில் 19 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று ஒவ்வொரு தொகுதி வாரியாக எவ்வளவு ஓட்டு வரும். 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும். இந்த தேர்தல் 7 மாதத்துக்குள்ளாக நேற்றுக்கே சண்டை ஆரம்பிச்சிருக்கு. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாங்க. பாதி பேர் எடப்பாடி கிட்ட போய் தகராறு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 50 சீட்டுன்னு கேட்கறாங்க. ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், பாஜக எல்லா ஊர்லையும் குடும்பத்தை கலைச்சி கட்சியை கலைச்சி ஆட்சிக்கு வர முடியுது. நாட்டிலேயே ராமதாஸையும் பிள்ளையும் பிரிச்சுட்டாங்க. திமுக காரங்கிட்ட மட்டும்தான் மோடியோ அமித்ஷாவோ கட்ட முடிவு என்றால் இதுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவர் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னும் இந்த 7 மாசத்துல பாருங்க, வேலுமணி கோஷ்டின்னு ஒன்று வரப்போகுது, எடப்பாடி கோஷ்டின்னு ஒன்று பிரிய போகுது. இதெல்லாம் நடக்க போகுது. இப்போ எப்படி பாமகவில் அப்பாவும் பிள்ளையும் பிரிஞ்சிருக்கிறார்களோ அதே போல அதிமுகவை பாதி பேர் இப்பொழுது கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் ரொம்ப வேதனையில் இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.